ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த சில் கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். பெப்பர் சிக்கன் நல்லா காரசாரமாக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய ஸ்டைலில் எப்படி பெப்பர் சிக்கன் செய்யலான்னு பார்த்துடலாம். ட்ரை ரோஸ்ட் பண்ணணும். அதுக்காக 2 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் சோம்பு, 2 ஸ்பூன் தனியா, 4 காஞ்சி மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். காஷ்மீரி மிளகாய் இருந்ததுன்னா காஷ்மீரி மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. இல்லைனா காஷ்மீரி மிளகாய் தூள் கூட ஆட் பண்ணிக்கலாம். பேஸ்ட்டாக அரைக்கும் போது டைரெக்டாகவே நீங்கள் அந்த காஷ்மீரி மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. நார்மல் காஞ்சி மிளகாய் வந்து ஒரு 3, 2 ஸ்பூன் தனியாக ஆட் பண்ணி நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். இந்த இடத்துல காஞ்சி கறிவேப்பிலை வேணும்னாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. சூப்பராக இருக்கும். அது ஒரு மணமாக இருக்கும். ஆறட்டும். அதுக்குள்ளே ஒரு கடாயில் 4 ஸ்பூன் எண்ணெய், கடுகு, 2 ஃபுல்லாக சின்ன வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 2 தக்காளி, வாஷ் பண்ணி வச்சுருக்க சிக்கன் போட்டு நல்லா வதங்கணும். கல்லுப்பு மஞ்சள் போட்டு நம்ம வந்து சின்ன வெங்காயமும் முந்திரியும் அரைச்சி ஒரு பேஸ்ட் வச்சுருக்கோம், அது போட்டுக்கலாம். அதே மிக்ஸி ஜாரில் ட்ரை ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கிறதையும் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு பேஸ்ட் போல் அரைச்சி நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் சிக்கன் வெந்ததும் கறிவேப்பிலை கொத்தமல்லி போட்டு இறக்குங்க. அல்டிமேட்டான பெப்பர் சிக்கன்